வணக்கம் மக்களே, நான் காலையிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நடந்த விஷயம், இன்னைக்கு நடக்க போற இந்த எபிசோட நடக்க போற விஷயம் கண்டிப்பா ஓட்டை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா முதல் ப்ரோமோவே பாத்தீங்கன்னா ஓட்டிங்க மாத்திருக்கு அப்படிதான் சொல்லணும். நான் அந்த ப்ரோமோ வந்தோடனே சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அதை மாத்தும், ரெண்டு பேரோட ஓட்டுகளை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கான ஓட் லிஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு, ஓட் ரிசல்ட் எப்படி இருக்கு, என்னென்ன மாறி இருக்கு அப்படிதான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் பயங்கர வெயிட்டிங்ல இருந்தாங்க. போன வாரம் நாமினேஷன்ல இல்ல. சோ நிறைய வாரங்கள் நாமினேஷன்ல இல்லாதப்போ அடுத்த வாரம் வரும்போது ஒரு பயங்கரமான பூம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாவது நாளே பாத்தீங்கன்னா 54,211 ஓட்டுகள் பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காப்ல முத்துக்குமரன். ஆனா அவங்க சேவ் பண்றது பாத்தீங்கன்னா ஆட் சீட்ல உட்கார வச்சு கடைசியில உட்கார வச்சு தான் சேவ் பண்ணுவாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் தெரியுங்களா. சோ இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. 27,839 ஓட்டுகள்ல இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா 17,223 ஓட்டுகள் பாத்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. சரிங்களா, 17,223 ஓட்டுகள். சோ நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ராணோ தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வது இடத்துல இருந்த ராணோ இப்ப அப்படியே மாறி மாறி பாத்தீங்கன்னா 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. சோ இன்னும் கூடிய இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஜாக்லினோட ஓட்டு பாத்தீங்கன்னா 17,723 ஓட்டுகள், ராணோவோட ஓட்டு பாத்தீங்கன்னா 17,700 ஓட்டுகள். ரெண்டு பேருக்கு இருக்கிறது வெறும் 23 ஓட்டுகள் தான் வித்தியாசம். இன்னொரு அரை மணி நேரத்துல கண்டிப்பா தேர்ட் பிளேஸ் அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா ராணோ போயிடுவாரு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல அருண் இருக்காப்ல. இவருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6th 7th பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்தார் இவருமே. பட் இப்ப இவரோட ஓட்டையும் ஓரளவுக்கு இந்த ப்ரோமோ பார்த்ததுனால சோ சில பேர் பாத்தீங்கன்னா இது பண்றாங்களா. சோ இவர் ஒரு நல்ல இது பண்ணிருக்காரு, சோ ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அர்ச்சனாக்கா வேற வீடியோ போட்டு இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில அருணோட ஓட்டுகளை இது மூலியமா பாயிண்ட் பண்ணி ஏத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, 5வது இடத்துல அருண் இருக்காப்ல. சோ அதுக்கடுத்து 6வது இடத்துல பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி 13,317 ஓட்டுகள் இருக்காங்க. 7வது இடத்துல பாத்தீங்கன்னா தீபக் இருக்காரு, 13,000 ஓட்டுகள்ல இருக்காரு. 8வது இடத்துல அஞ்சிதா 10,383 ஓட்டுகள்ல இருக்காங்க. 9வது இடத்துல மஞ்சேரி 9,986 ஓட்டுகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது இடத்துல ரயான் பாத்தீங்கன்னா 9,262 ஓட்டுகள் இருக்காங்க. ரஞ்சித் பாத்தீங்கன்னா 5,800 சம்திங் ஓட்டுகள் பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு, கடைசி இடத்துல இருக்காரு. சோ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தீபக்கோட ஓட்டுகள் தான் எனக்கு தெரிஞ்சு கீழே போன மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மஞ்சேரி எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்காங்க. முத்துக்குமார் நாமினேஷன்ல இல்லையா, மஞ்சேரி டாப்ல வருவாங்க, பவித்ரா ஜனனி டாப்ல வருவாங்க. மற்றபடி அவங்களோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு தீபக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, பட் இப்ப கூட இருந்துகிட்டு இருக்கு வெளியில. ஆனா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது தீபக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பவித்ரா ஜனனியோட தீபக் சரியான இது பண்ணல, இல்ல எதுவும் மிஸ்டேக் பண்ணதுனால கிராஃப் கீழே போயிட்டு இருக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. சோ இந்த ராணோவோட இந்த ஓட்டிங் ஃபேன்ஸ் ஓட் பண்றாங்க இல்லையா, இது இங்க மட்டும் ஜாக்லின் மட்டும் தான் அடிச்சிருப்பாரா இல்ல சோ அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு 3 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேர் இருக்காங்க, அன்சிதா, மஞ்சரி, ரயான், ரஞ்சித். சோ இதுல மஞ்சரி வெளில போறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். சோ இந்த விஜய் டிவி அவங்களோட ப்ராடக்ட்ஸை காப்பாத்துறதுக்காக எது வேணா பண்ணுவாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. சோ அதன் அடிப்படையில இந்த 4 பேர்ல சரி, இந்த 3 பேர்ல அன்சிதா, ரயான், ரஞ்சித், இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் வெளில போகணும். சோ அப்படி 2 பேர் வெளில போனா யார் வெளியில போவாங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.